கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே 3ஆம் வாரத்தில் திங்கட்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். அன்பானவர்களே, இன்று இறை வார்த்தை நம்மை அழைப்பது இறைவன் மிகவும் கருணை கொண்டவராக இருந்தமையினால் நாங்களும் கருணை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதனை. என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற பொழுது நாங்கள் மற்றவர்கள் மீது கருணையை காட்டக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கின்றோமா, அல்லது நாங்கள் அந்த கருணையை பற்றி சிந்தித்திருக்கின்றோமா? இறைவன் உங்கள் மீதும் என் மீதும் காட்டிய கருணையின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து இறைவன் எவ்வாறு பூர்ணத்துவத்தில் இருக்கின்றாரோ அந்த பூர்ணத்துவத்தை அடைவதற்கு அவர் முயற்சி செய்த போதிலும் அவர் அந்த இறை சித்தத்தை நிறைவேற்றினார். நீங்களும் நானும் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் கருணை இதயம் கொண்டவர்களாக, உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கருணை அற்றவர்களாக இருக்கின்ற பொழுது, கருணை இல்லாமல் இருக்கின்ற பொழுது, தவக்காலத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் எதை செய்தாலும், எதனை பற்றி நாங்கள் சிந்தித்தாலும் நாங்கள் பொய்யானவர்களாக, வாய் வார்த்தையை மாத்திரம் நாங்கள் பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படியானால் கருணை உள்ளவர்களாக மாறுவோம். ஏனென்றால் நம்முடைய படைத்த இறை தந்தை கருணை மிக்கவர், அவர் மிகவும் கருணை கொண்டவர். அவருடைய அளவில்லாத அன்பு பாசம் உங்கள் மீதும் என் மீதும் இருந்த காரணத்தினாலே சிலுவை மரத்திலே அவர் பாடுபட்டு மரித்தார். அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் அந்த வரப்பிரசாதங்களை உங்களுக்கும் எனக்கும் தரும்படி இந்த நாளிலே செபித்து கருணை உடையவர்களாக மாறுவதற்கு அவரிடத்திலே நாங்கள் மன்றாடுவோம். இந்த வரப்பிரசாதத்தை உங்களுக்கு தரும்படி இந்த நாளிலே இறைவனை பார்த்து நான் மன்றாடுகின்றேன்.